அமெரிக்க பொருளாதாரத்தின் பின்னடைவு குறித்த அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலின் கருத்துக்களைத் தொடர்ந்து எபிபிட் பங்குகளில் புதிய முதலீடு மற்றும் நேர்மறையான உலகளாவிய உணர்வால் உந்தப்பட்ட இந்திய பங்குச் சந்தைகள் டிசம்பர் 5 அன்று வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தின. நாளை திட்டமிடப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கியின் மோனேட்டரி கமிட்டி முடிவைச் சுற்றியுள்ள வலுவான வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் வரத்து மற்றும் நம்பிக்கையால் இந்த ரேலி மேலும் ஆதரிக்கப்பட்டது. முடிவில் சென்செக்ஸ் 809.53 புள்ளிகள் அல்லது 1.00% உயர்ந்து 81,765.86 ஆகவும், நிஃப்டி 240 95 புள்ளிகள் அல்லது 0.98% உயர்ந்து 24,708.40 ஆகவும் இருந்தது. மார்க்கெட் பிரெட் நேர்மறையான உணர்வை பிரதிபலித்தது. 1483 பங்குகள் முன்னேறின, 1304 சரிந்தன, 77 மாறாமல் முடிவடைந்தன. டாப் 5 கெய்னர்ஸ்: ஜொமேட்டோ, போஷ், மதர்சன், JSW எனர்ஜி, விபிஎல். டாப் 5 லூசர்ஸ்: 3 சிமெண்ட்ஸ், டிவிஸ்லேப், அதானி கிரீன், ABB, ஜியோபின். சிடிஎஸ்எல் பங்குகள் 8% உயர்ந்து டிசம்பர் 5 ஆம் தேதி ஒரு பங்குக்கு 1865 ரூபாயை எட்டியது. அதிக அளவுகளுக்கு மத்தியில் 8 வாரங்களில் இந்த பங்கு அதிக லாபம் ஈட்டியது. ஜீனஸ் பவர் அமலாக்க இயக்குநரகத்தின் அதிகாரிகள் 2 நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் மற்றும் தலைவரின் இல்லத்தில் சோதனை நடத்தியதை அடுத்து பங்குகள் 5% லோயர் சர்க்கியூட் 449 ரூபாயாக முடிவடைந்தன. உணவு விநியோக தளங்களான சுமேட்டோ மற்றும் ஸ்விக்கி ஆகியவற்றின் பங்குகள் முறையே கிட்டத்தட்ட 5% மற்றும் 4% உயர்ந்தன. புரோக்கரேஜ் நிறுவனமான CLEC சுமேட்டோ பங்குகளில் அதன் சிறந்த செயல்திறன் மதிப்பீட்டை பராமரித்து வளர்ச்சிக்கான வலுவான நம்புகோல்களை மேற்கோள் காட்டி அதன் இலக்கு விலையை ஒரு பங்குக்கு 370 ரூபாயாக உயர்த்தியது. இந்திரபிரஸ்தா கேஸ் டிசம்பர் 10 ஆம் தேதி போனஸ் பங்கு வெளியீட்டின் முன்மொழிவை வாரியம் பரிசீலிக்கும் என்று அறிவித்ததை அடுத்து பங்குகள் 6.5% உயர்ந்தன. போனஸ் விகிதம் நிறுவனத்தால் அறிவிக்கப்படவில்லை, மேலும் வாரிய கூட்டத்தின் நாளில் அறிவிக்கப்படலாம். லான்சர் கண்டெய்னர் லைன்ஸ் அதன் உலகளாவிய இருப்பை மேம்படுத்துவதற்காக துபாயை தளமாக கொண்ட ஓஷன் வாயேஜ் ஷிப்பிங் லைன் நிறுவனத்தின் கூட்டணியைத் தொடர்ந்து பங்குகள் 5% உயர்ந்தன. டிவிஸ் லைஃப் எமிசன் பார்மசூட்டிகல்ஸ் முன்மொழியப்பட்ட நோவார்டிஸ் பிளாக்பஸ்டர் இதய மருந்து என்ட்ரேஸ்டோவின் பொதுவானதை நிறுத்த அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை புதன்கிழமை வற்புறுத்துவதில் நோவார்டிஸ் தோல்வியடைந்ததால் பங்குகள் சுமார் 3% சரிந்தன. டிவிஸ் லைஃபிற்காக நோவார்டிஸுடன் CDMO ஒப்பந்தத்தை கொண்டுள்ளன. BEC லிமிடெட் பங்குகள் 14%க்கும் அதிகமாக உயர்ந்தன. BEC பங்குகளும் டிசம்பர் தொடரில் இருந்து A.O பிரிவில் நுழைந்தன. கடந்த ஒரு மாதத்தில் BEC பங்குகள் இதுவரை 9% உயர்ந்துள்ளன, மேலும் 2024 ஆண்டிற்கான லாபத்தை 128% நீட்டித்துள்ளன. மகாராஷ்டிர சீம்லேஸ் அதிக வர்த்தக அளவின் பின்னணியில் பங்குகள் 11%க்கும் அதிகமாக உயர்ந்தன. மகாராஷ்டிர சீம்லேஸ் நிறுவனத்தின் 1 கோடி லட்சம் பங்குகள் பரிமாற்றங்களில் கை மாறின. இது அதன் ஒரு மாத சராசரி தினசரி அளவு வெறும் 3 லட்சம் பங்குகளை விட ஒரு எழுச்சியாகும். இண்டஸ் டவர் 2802 கோடி மதிப்புள்ள பங்குகள் டிசம்பர் 5 ஆம் தேதி ஒரு புளோக் ஒப்பந்தத்தில் விற்கப்பட்டன. இங்கிலாந்தின் வோடாபோன் குரூப் இந்த பரிவர்த்தனையில் விற்பனையாளராக இருக்கலாம். இண்டஸ் டவர் நிறுவனத்தில் 3% பங்குகளை உருவாக்கும் 8 கோடி பங்குகள் ஒரு பங்குக்கு சராசரியாக 354 ரூபாய் என்ற விலையில் பரிமாற்றங்களில் கை மாறின. இந்த பரிவர்த்தனையைத் தொடர்ந்து இண்டஸ் டவர் பங்குகள் 2% உயர்ந்தன.